நீங்கள் எல்லாருக்கிட்டையும் எஸ் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? ஆர்ட் ஆஃப் டெல்லிங் நோ. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நான் உங்கள் டாக்டர் ராகா, ஹெல்த் அண்ட் பிரெயின் பிஹேவியர் எக்ஸ்பர்ட்ஸ், அண்ட் ஐ எம் ஹெல்பிங் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் டு லிவ் அ எனர்ஜெட்டிக் அண்ட் ஃபுல்ஃபில்லிங் லைஃப். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். நாம் எல்லாருமே ஏன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்கான விடை என்னென்னா, யார் கேட்டாலும் நீங்கள் எஸ் சொல்லிடுறீங்க, உங்களுக்கு நோ சொல்ல முடியல, அதனால தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஸோ ஐ ஆம் கிவிங் த எக்ஸாக்ட் டிப்ஸ் டு ஹவு டு சே நோ. நான் இதை எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நானும் அடிபட்டு உங்களை மாதிரி துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸை சொல்லிக் கொடுக்குற சிம்பிளான விஷயந்தாங்க. இப்போ ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட ஒரு வேலை கேட்குறாங்க, எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க மனதை புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதனால நீங்கள் எஸ் சொல்லிடுறீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளே புண்படுறீங்க. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு எஸ் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஏதோ ஒரு விஷயத்துக்கு நோ சொல்கிறீங்க. உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், அல்ல நீங்களாக இருக்கட்டும், உங்கள் ஒர்க்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்துக்கு நோ சொல்கிறீங்க. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த உங்களோட விஷயம் உங்களுக்கு மதிப்பு வாய்ந்ததாக இருந்தால் அவங்களுக்கு எஸ் சொல்லாதீங்க, நோ சொல்லிடுங்க. அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளாக சொல்லுங்கள், எனக்கு இப்போ டைம் இல்லை, வேற ஒரு ஒர்க் இருக்குது, நான் வேணும்னா இந்த வேலையை இந்த டைமில் செஞ்சு கொடுக்குறதான்னு கேளுங்க. அவங்களுக்கு அது அவசரமான ஒர்க்காக இருந்தால் அவங்க அந்த ஒர்க்கை வேற யார்ட்டையாவது கொடுத்துருவாங்க. அல்லது இந்த ஒர்க்கு என்னை விட இவங்க நல்லா செய்வாங்கல்ல, அவங்கக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் கேட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அல்லது சிம்பிளி சே நோ, என்னால் இது இப்போ முடியாது, ஸோ நீங்கள் வேறு யார்ட்டையாவது கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த 3 விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணாமையே இருக்கலாம், நீங்கள் கில்ட்டாகவும் ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற நோ சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக். ஸோ நீங்களும் உங்களுடைய லைஃப்பை மாற்றணும் அப்படின்னா நோ சொல்ல ஆரம்பிங்க, உங்களோட லைஃப் மாறும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய காணொளிகளை பார்ப்பதற்கு உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையை மாற்றுங்க. நன்றி, வணக்கம்.